अस्मद्गुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीः वल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் புறவர்தாம் வாழி ஏகழ்வாறுமுய்ய அவர்கள் உரைத்தவர்கள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து ஆழ்வார்களேத்தம் அருளிச் செயலேத்தம் தாழ்வாதுமின்னி அவைதாம் வளர்த்தோர் ஏகழ்வாறுமுய்ய அவர்கள் செய்தம் வியாக்கியைகள் உள்ளதெல்லாம் வையமறியப் பகர்வோம் வாய்ந்து. எம்பெருமானுடைய அருளாலே ஆழ்வார்கள் அருளி செய்த திவ்ய பிரபந்தங்கள், அதை ஆழ்வாருடைய அருளாலே நாதமுனிகள் பெற்றார். நாதமுனிகள் பெற்ற திவ்ய பிரபந்தத்தை 4000 அப்படி பகுத்து ஒவ்வொரு 1000த்திலும் என்னென்ன பாசுரங்கள் இருக்க வேண்டும் என்று ஒரு கணக்கிட்டு வைத்து அதை 4000 பகுத்து அப்படி கொடுத்தார் என்று பார்த்தோம். அவர் நாதமுனிகள் இசையிலே மிக மிக வல்லவராய் எழுந்தோடு இருந்தாராம். அவருடைய இசை திறமைக்கு பல பல சான்றுகள் எல்லாம் சொல்லப்படுகின்றன. ஒரு சோழராஜ சபையிலே சென்றிருந்த பொழுது அவர் தேவகானம் தான் சிறந்தது என்று சொன்னார். அதை கேட்டவுடனே தேவகானத்தை பற்றி உமக்கு எப்படி தெரியும், உம்முடைய இசை அறிவு எவ்வளவு என்று அந்த அரசன் கேட்டானாம். அப்பொழுது அங்கே 100 பேர்களை நிற்க வைத்து ஒவ்வொருவருடைய கையிலேயும் ஒரு தாளத்தை கொடுத்து அந்த தாளத்தை ஒரே ஒரு முறை இசைக்க சொல்லி 100 பேருடைய தாளத்தையும் ஒரே சமயத்தில் கேட்ட நாதமுனிகள் அந்த தாளத்தினுடைய ஒலியை கொண்டு ஒவ்வொரு தாளமும் இத்தனை எடையுடையது என்று சொன்னாராம். எல்லாம் அந்த காலத்தில் அவதானம் சதாவதானம் என்று சொல்லுவார்கள். அப்படி நாதமுனிகள் சொன்னது சரியா இருந்ததா. தாளத்தை எடை போட்டு பார்த்தால் அவர் சொன்ன எடை தப்பாமல் ஒரு தாளமும் இருந்ததா. அப்படிப்பட்ட இசையிலே மிக வல்லவர் ஆகையினாலே நாதமுனிகள் தாம் பெற்ற அந்த 4000 இசையிலே அமைத்தார். மேலும் இந்த பாசுரங்கள் எல்லாம் கூட இசையிலே பாட வேண்டிய பாசுரங்கள் தான். நம்மாழ்வார் அவர் தம்முடைய திருவாய்மொழியை பற்றி சொல்லிக் கொள்ளுகிற பொழுதே நாம் கீழே பார்த்தோம். அவர் என்ன சொல்லிக் கொண்ட குழலின் மலிய சொன்ன 1000 என்று, குழலின் இசையை விட மிக இனிமையான 1000 என்றார். யாழின் இசை வேதத்தியல் என்று திருவாய்மொழிக்கு பெருமை சொல்லப்பட்டிருக்கிறது. ஆயினாலே அது இசையிலே கூட்டி அனுசந்திக்க வேண்டிய திவ்ய பிரபந்தங்கள் என்று இப்படி இசையிலே அமைத்தார். தம்முடைய மருமக்கள் 2 அவர்களுக்கு மேலேகத்தாழ்வான் கீழேகத்தாழ்வான் என்று அவர்களுக்கு பெயராய் இருந்தது. அந்த 2க்கும் இதை இசையிலே கற்றுக் கொடுத்து எல்லா இடத்திலும் இந்த திவ்ய பிரபந்தங்களை பிரச்சாரம் செய்ய வேண்டும் என்று பரப்பி அருளினாராம். ஆகையினாலே நாதமுனிகளாலே தான் நமக்கு 4000 கிடைத்தது. ஆழ்வார்கள் அருளி செய்திருந்தாலும் அவை மறைந்து போயிருந்த காலத்திலே அதை மீட்டு கொடுத்தவர் நாதமுனிகள். ஆகையினாலே அந்த நாதமுனிகளிடத்திலே நாம் மிகவும் நன்றி பாராட்ட வேண்டும். இன்றைக்கு இப்படி ஒரு நிகழ்ச்சியை நாம் நிகழ்த்துகிறோம் என்றால் அதற்கு மூல காரணம் அந்த நாதமுனிகள் தானே. ஆகையினாலே தான் மணவாள மாமுனிகள் தம்முடைய உபதேச ரத்தன மாலையிலே அந்த நாதமுனிகளை கொண்டாடுகின்றார். தெருளுத்த வாழ்வார்கள் சீர்மை அறிவாரார் அருளிச் செயலை அறிவாரார் அருள் வெத்த நாதமுனி முதலாம் நம் தேசிகரையல்லால் பேதை மனமே உண்டோ பேசு. அருளிச் செயலுடைய சீர்மையை நாதமுனிகளை போன்றவர்களை தவிர வேறு யார் அறிவார்? மனமே நீயே பேசு என்று நம்மை பார்த்து மணவாள மாமுனிகள் கேட்கிறார். ஆயினாலே அப்படிப்பட்ட நாதமுனிகள் இந்த திவ்ய பிரபந்தங்களை மறுபடியும் அழிந்து போகாமல், அதாவது அவருடைய காலத்திலே மறைந்து போயிருந்தன, ஆனால் அப்படி மீண்டும் மறைந்து போகாமல் இருப்பதற்காக இதை இசையிலே அமைத்து எல்லோருக்கும் கற்பிக்கிற ஒரு பெரிய காரியத்தை செய்து பரப்ப தொடங்கினார். ஆனால் அதற்கும் பின்னாளிலே ஸ்ரீ ராமானுஜர் அவர் எழுந்தருளியிருந்த காலத்திலே தான் இந்த திவ்ய பிரபந்தங்களுக்கு மிகவும் பெருமை ஏற்பட்டது. அவர் ராமானுஜர் எல்லா திவ்ய தேசங்களிலும் இந்த திவ்ய பிரபந்தங்களானவை சந்நிதிகளிலே எம்பெருமான் திருமுன்பே ஓதப்பெற வேண்டும் என்கின்ற ஒரு கட்டளையை ஏற்படுத்தினார். நாதமுனிகள் திருவரங்கம் பெரிய கோவிலே
திவ்ய பிரபந்தங்களை ஓதுவதற்கு உரிய ஏற்பாடுகளை செய்தார். இன்னும் சொல்ல போனால் அங்கே நடைபெறுகின்ற பகல் 10 உற்சவம், இந்த வைகுண்ட ஏகாதசி திருவிழாவிற்கு முதல் 10 நாள்கள் நடைபெறுகிறது. அந்த உற்சவம் பகல் 10 அதை நாதமுனிகள் தான் தொடங்கி வைத்தார் என்று சொல்லுகிறார்கள். அந்த காலத்திலே இந்த திவ்ய பிரபந்தங்கள் 3000 பாசுரங்கள், அதாவது 2000 பாசுரங்கள் எம்பெருமான் திருமுன்பே ஓத பெறுகின்றன. ஆனால் அது திருவரங்கம் பெரிய கோவிலோடு நின்று விடாமல் எல்லா திவிதேசங்களுக்கும் அது பரவ வேண்டும் என்கின்ற ஒரு உயர்ந்த காரியத்தை நமக்கு செய்து கொடுத்தவர் யார் என்றால் எம்பெருமானார் ஸ்ரீ ராமானுஜர். அவருடைய அனுகிரகம் இன்றேல் நமக்கு இந்த திவ்ய பிரபந்தங்கள் எல்லாம் எல்லா திவிதேசங்களிலும் ஓதக்கூடிய அளவிலே வாய்ப்பு கிட்டி இருக்காது. எல்லா திவிதேசங்களிலும் அது ஓத பெறுவதனாலேதான் இன்றைக்கும் அது அழியாமல் நமக்கு கிடைத்திருக்கிறது என்று கூட சொல்லலாம். ஆயினாலே இப்படி முதலிலே நாதமுனிகள் பெற்றார். அதை எம்பெருமானார் ஸ்ரீ ராமானுஜ முனி அவர் அதை வளர்த்தார் என்று சொல்ல வேண்டும். அதற்கு அடுத்தபடியாக பிற்காலத்திலே வந்த ஆச்சாரியர்கள் எம்பெருமானார் காலத்திலேயே எம்பெருமானாருடைய நியமனம் காரணமாக, அவருடைய கட்டளை காரணமாக இந்த திவ்ய பிரபந்தங்களுக்கு அற்புதமான உரைகள், அதாவது வியாக்கியானங்கள் அவைகள் எழுத பெற்றன. எம்பெருமானாருடைய நேர்ச்சீடரான திருக்குறுகை பிரான் புல்லான் என்கிற ஆச்சாரியர் திருவாய்மொழிக்கு மட்டும் வியாக்கியானத்தை அருளி செய்தார். அப்படியே வியாக்கியானங்கள் அருளி செய்கிறார். அந்த வாய்ப்பானது பெருகி பெருகி கடைசியிலே பெரிய வாச்சான் பிள்ளை என்கிற ஆச்சாரியர் 4000 பாசுரங்களுக்கும் வியாக்கியானம் அருளி செய்தார், பேரூர்களை அருளி செய்தார். அது அப்படி ஆச்சாரியர்களாலே காலக்ஷேபமாக சொல்லப்பட்டு, வாய்மொழியாக சொல்லப்பட்டு, ஏட்டிலே எழுதப்பட்டு என்னெல்லாம் வியாக்கியானங்கள் இப்படி வந்தன. இந்த வியாக்கியானங்கள் பிற்காலத்திலே மறைந்து போகாமல் இருப்பதற்காக மணவாள மாமுனிகள் என்கிற ஆச்சாரியர், அவர் திருவரங்கம் பெரிய கோவிலிலே அந்த பெரிய பெருமாள், அதாவது ரங்கநாதன் திருமுன்பேயே அமர்ந்து அவனுடைய நியமனவன் என்ன சொன்னார், திருவாய்மொழியினுடைய வியாக்கியானங்களை நீர் எனக்கு காலக்ஷேபம் சொல்ல வேண்டும் என்று மணவாள மாமுனிகளிடத்திலே எம்பெருமான் கேட்டுக்கொள்ள, அப்படியே மணவாள மாமுனிகள் திருவரங்கம் பெரிய கோவிலிலே அந்த எம்பெருமான் திருமுன்பே அவனுக்கு திருவாய்மொழியினுடைய வியாக்கியானத்தை நம்மளை அருளி செய்த ஈடு 36,000 படி என்கிற வியாக்கியானத்தை ஒரு வருட காலம் காலக்ஷேபம் சொன்னாராம். இப்படி முதலிலே திவ்ய பிரபந்தத்தை நமக்கு கொடுத்தவர் ஒரு முனி, என்னால் அவர் நாத முனி. அந்த திவ்ய பிரபந்தங்களை நன்றாக வளர்த்தவர் ஒரு முனி என்றால் அவர் ராமானுஜ முனி. அதை நன்றாக உறுதிப்படுத்தியவர், ஸ்திரப்படுத்தியவர், வியாக்கியானங்களையும் நமக்கு எடுத்து கொடுத்து அதை பேரூர்களாக செய்து அப்படி செய்த ஒரு முனி என்றால் அவர்தான் மணவாள மாமுனி. இந்த 3 முனிகள் சேர்ந்து நம்முடைய சம்பிரதாயத்தை போஷித்தபடியினாலே பொதுவாக திரிவைஷ்ணவ சம்பிரதாயம் முழுமைக்குமே கூட முனித்திரய சம்பிரதாயம் என்று கூட பெயர் உண்டு என்று பெரியோர்கள் சொல்லுகிறார்கள். அப்படி இந்த ஆச்சாரியர்களாலே தானே நமக்கு இந்த திவ்ய பிரபந்தங்கள் எல்லாம் கிடைத்தன. அதிலேயும் முக்கியமாக மணவாள மாமுனிகள் அந்த அழகிய மணவாளன் திருமுன்பே இந்த ஈடு 36,000 படி காலக்ஷேபத்தை சாதித்த பொழுது அந்த காலக்ஷேபத்தினுடைய நிறைவு நாள், முடிவு நாள் என்று அந்த ரங்கநாதனே எழுந்து வந்தானா. ஒரு சிறிய பாலகன் வடிவிலே வந்து தமக்கு காலக்ஷேபம் சொன்ன ஆச்சாரியர் மணவாள மாமுனிகள் அவருக்கு ஒரு தனியன் சமர்ப்பித்தான். தனியன் என்றால் அவரை போற்றி பரவி பாடுகின்ற ஒரு ஸ்லோகம், அது பாயிரம் என்று தமிழ் இலக்கணங்களிலே சொல்லுவார்கள். அப்படி ஒரு ஸ்லோகத்தை சொன்னான். ஸ்ரீசைலேச தயாபாத்திரம் தீபக்தியாதி குணார்ணவம் யதீந்திர பிரபலம் வந்தே ரம்யஜாமாதரம் முனிம். ரம்யஜாமாதா என்றால் அழகிய மணவாளம் மாமுனி என்பது அவருடைய திருநாமம். அவரை வந்தே வணங்குகின்றேன் என்றார். அவர் எப்படிப்பட்டவர் என்றால் ஸ்ரீசைலேசர் என்கிற திருவாய்மொழி பிள்ளையினுடைய தயைக்கு பாத்திரமானவர். ஞானம் தி பக்தியாதி குணார்ணவம், ஞானம் பக்தி முதலியவைகள் எல்லாம் கடல் போல இவரிடத்திலே தங்கி இருக்க பெற்றவர். அதற்கு மேலே யதீந்திர பிரபலம் ஸ்ரீ ராமானுஜரிடத்திலே மிக அடிமை பூண்டவர், அன்பு பூண்டவர் என்றெல்லாம் மணவாள மாமுனிகளை கொண்டாடி ஒரு தனியனை அருளி செய்தானாம். அதற்கு பிறகு அந்த அழகிய மணவாளன் அவனே ஒரு நியமனமும் சாதித்தான். என்ன சாதித்தான் என்றால், எப்பொழுதெல்லாம் எங்கெங்கெல்லாம் இந்த திவ்ய பிரபந்தங்கள் ஓத பெறுகின்றனவோ அங்கெல்லாம் இந்த தனியனை தொடங்கிவிட்டே மேலே அவர்கள் திவ்ய பிரபந்தத்தை சேவிக்க வேண்டும் என்று சொன்னானாம். ஆயினாலே 4000 திவ்ய பிரபந்தம்
ஓதுதல் என்கிற ஒரு கிரமம் வந்தாலே அதற்கு முன்னாலே சில தனியன்களை ஓதுதல் என்று இப்படி ஒரு கிரமம் உண்டு. அதிலே ஸ்ரீசைலேச தயாபாத்திரன் என்கின்ற மணவாளமானுடைய தனியன், அதற்கு அடுத்தபடியாக லக்ஷ்மிநாத சமாரம்பாம் நாத யாமன மத்தியமாம் அஸ்மத் ஆச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம் என்று கூலத்தாழ்வான் அருளி செய்த தனியன் இது. அதுல அவர் கூலத்தாழ்வான் என்ன தெரிவிக்கிறார் என்றால், லக்ஷ்மிநாதனை ஆரம்பத்திலே கொண்டு நாத முனி யாமுன முனி இவர்களை மத்தியத்திலே கொண்டு அஸ்மத் ஆச்சாரியர் என்னால் கூலத்தாழ்வானுக்கு ஆச்சாரியர் எம்பெருமானார் ஸ்ரீ ராமானுஜர் ஆகினாலே அஸ்மத் ஆச்சாரிய பர்யந்தாம் என்று ராமானுஜர் வரையில் இருக்கக்கூடிய அந்த குரு பரம்பரையை நான் நமஸ்கரிக்கிறேன் என்று சொல்லுகின்றார். அது இரண்டாவது ஸ்லோகமாக பார்க்கப்படுகிறது. அதற்கு பிறகு மூன்றாவது ஸ்லோகத்திலே என்ன தெரிவிக்கப்படுகிறதுனா, ராமானுஜரை பற்றிய ஒரு தனிய நதி யோ நித்தியமச்சுத பதாம்புஜ யுக்ம ருக்ம வியாமோகத தரிதராணி திருநாயமேனே அஸ்மத் குரோர் பகவதோஸ்ய தயைக சிந்தோஹோ ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் பிரபத்யே என்று ஸ்ரீ ராமானுஜர் அவருடைய திருவடிகளை பற்றுகிறேன் என்று அடுத்த தனியன் சொல்லப்படுகிறது. ஆனால் இந்த ராமானுஜருக்கும் ஆச்சாரியராய் நமக்கு 4000 கொடுத்தவர் என்னால் நம்மாழ்வார் அல்லவா, அவரை பற்றின தனியன் மாதா பிதா யோதயா என்கிற தனியன் ஆத்தியஸ்தன குலபதேகே பகுலாபிராமம் என்று நம்முடைய குலத்திற்கெல்லாம் முதல்வரான நம்மாழ்வார் அவரை வணங்குகின்றேன் என்று ஒரு தனியன். கடைசியாக பராசர பட்டர் செய்த தனியன், அதிலே ஆழ்வார்கள் 11 12 சேர்த்து குறிப்பிடுகிறார். அதாவது பூதம் சரச்ச மகதாக்குய பட்டநாத பலகால யதீந்திர மிஸ்ரான் ஸ்ரீமத் பலாங்குசமனிம் பிரணதோஸ்மி நித்தியம் என்று அந்த ஆழ்வார்கள் அத்தனை பேரையும் சேர்த்து அதிலே பராசர பட்டர் அருளி செய்கிறார். இப்படி இந்த 5 தனியன்கள் என்றப்படுகின்ற ஸ்லோகங்களை நாம் அனுசந்தித்து விட்டுத்தான் பிறகு நாம் திவ்ய பிரபந்தங்களை நாம் அனுபவிக்க தொடங்குகின்றோம். அந்த பூதம் சரச்ச மகதாசுய ஸ்ரீ பட்டநாத பரகால யதீந்திர மிஸ்ரான் என்று தனியன் ஆழ்வார்கள் அத்தனை பேரையும் வணங்கிவிட்டு நாம் அந்த திவ்ய பிரபந்தத்தை அனுபவிக்க இழிய வேண்டும். அப்படியே நாமும் அந்த தனியன்களை அனுசந்தித்து தொடர்ந்து திவ்ய பிரபந்தங்களை அனுபவிப்போம்.